السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وكفى، والصلاة والسلام على رسوله المجتبى، أما بعد. قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس إنا خلقناكم من ذكر وأنثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا إن أكرمكم عند الله أتقاكم إن الله عليم خبير. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: المسلمون أخوة لا فضل لأحد على أحد إلا بالتقوى، أو كما قال عليه الصلاة والسلام. புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாம் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக. சலாத்தும் சலாமும் நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் வழிவந்த அவர்களின் உம்மத்தினர் மற்றும் மற்றும் புனிதமான இந்த ரமதானில் இந்த காணொளியில் இணைந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அருளும் அன்பும் குறைவின்றி நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனதருமை இஸ்லாமிய சொந்தங்களே, இவ்வுலகில் தோன்றிய சமயங்களில் தனித்துவம் பெற்ற சமயமாக இஸ்லாம் திகழ்கிறது. தன்னிகரில்லா ஈடு இணையற்ற ஒரு அற்புதமான மார்க்கம்தான் இஸ்லாம். எண்ணற்ற விஷயங்களில் இஸ்லாம் மற்ற சமயங்களை விட்டும் தனித்து விளங்குகிறது. இஸ்லாம் போதிக்கும் சமத்துவம் அதன் மிகச்சிறந்த பண்புகளில் ஒன்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சமுதாயத்தின் மிகச்சிறந்த தலைவர் என்றும், வாழ்க்கையின் மிக உயர்ந்த முன்னோடி என்றும், சமூகத்தின் ஈடு இணையற்ற வழிகாட்டி என்றும் உலகிலுள்ள அனைவரும் தங்களின் முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள வேண்டிய மாமனிதர் என்றெல்லாம் பல சந்தர்ப்பங்களில் புகழ்ந்திருக்கிறார்கள். அதற்கு காரணம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்த சமத்துவம் என்ற எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் எல்லோரோடும் சமநிலையோடு நடந்து கொள்கின்ற ஒரு அற்புதமான முறை. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த மகத்தான வெற்றிக்கு முதல் காரணமாக திகழ்வது அவர்கள் கொண்டிருந்த கொள்கை உறுதியும், யாருக்காகவும் எதற்காகவும் தன்னுடைய கொள்கையில் பின்வாங்காத ஒரு அற்புதமான உறுதியான மனப்பான்மையும் தான். இரண்டாவது காரணம், அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு, இவ்வுலக மக்களுக்கு போதித்த சமத்துவம் என்று மாற்று மத பல அறிஞர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்திருக்கிறார்கள். இன்று பலராலும் கொண்டாடப்படும் தலைவர்களில் ஒருவரும், உலகிற்கு பல அரிய சிந்தனைகளை தந்தோருமான தந்தை பெரியார், உலகத்திலேயே மிகப்பெரிய கொடுமை என்பது பிறப்பால், நிறத்தால், இனத்தால், மொழியால் ஒருவனை தாழ்த்தப்பட்டவனாக
தீண்டத்தகாதவனாக பார்க்கிற தீண்டாமைதான். இது மிகப்பெரிய புற்றுநோய் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் இந்த நோய்க்கு ஒரே மருந்து இஸ்லாம் தான் என்று மிக அழுத்தமாக கூறியிருக்கிறார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கின்ற இந்த இஸ்லாம் சமத்துவத்தை போதிக்கின்ற ஒரு அற்புதமான மார்க்கம். தீண்டாமைக்கு எதிராக குரல் கொடுக்கின்ற மிக உன்னதமான மார்க்கம் என்பதை உலகில் உள்ள அனைவரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். யா அய்யுஹன் நாஸ் இன்னா خلقناكم من ذكر وانثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا ان اكرمكم عند الله اتقاكم ان الله عليم خبير. அல்லாஹ் தஆலா தனது திருமறையில் சூரத்துல் ஹுஜராத் 13வது வசனத்தில் இவ்வாறு சொல்வான், மனிதர்களே, உங்கள் அனைவரையும் நிச்சயமாக நாம் ஒரே ஆண் ஒரே பெண்ணிலிருந்து படைத்தோம். பின்னர் ஒருவர் மற்றவரை அறிந்து கொள்ளும் பொருட்டு உங்களை கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் ஆக்கினோம். ஆதலால் உங்களில் ஒருவர் மற்றவரை விட பெரியவர் என்று பெருமை பாராட்டிக் கொள்ள வேண்டாம். எனினும் உங்களில் எவர் தன்னுடைய ரப்பை படைத்த இறைவனை அதிகம் பயப்படுவாரோ, எவர் உங்களில் இறையச்சமுடையவராக இருக்கின்றாரோ அவர்தான் அல்லாஹ்விடத்தில் மிக கண்ணியம் வாய்ந்தவர். நிச்சயமாக அல்லாஹ் அனைத்தையும் நன்கு அறிந்தவனும் நன்கு தெரிந்தவனுமாக இருக்கிறான் என்று தனது திருமறையில் இந்த சமுதாயத்தை பார்த்து கூறுகிறார். இந்த வசனத்தில் அல்லாஹு தாலா இவ்வுலகிற்கு 3 அடிப்படையான விஷயங்களை கூறுகிறார். முதலாவது, நீங்கள் அனைவரும் ஆதம் ஹவ்வா என்ற ஒரே ஆண் பெண்ணிலிருந்து படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்கள் அனைவரின் மூலக்கூறும் ஒன்று. எனவே பிறப்பால் உயர்வு தாழ்வு என்பது கிடையாது. இரண்டாவது, பிறப்பால் அனைவருமே ஒரே இனமாக இருந்தாலும் நீங்கள் பல சமுதாயங்களாகவும் கோத்திரங்களாகவும் பிரிந்திருப்பது ஓர் இயற்கையான விஷயம். மனித இனம் பெருக பெருக எண்ணற்ற குடும்பங்கள் தோன்றும். இதனால் பல கோத்திரங்கள் உருவாகும். அதே போன்று உடல் அமைப்பு, நிறம், மொழி, நடை, உடை, பாவனைகள், வாழ்க்கை முறைகள் மனிதனுக்கு மனிதன் ஒன்றுக்கொன்று மாறுபட்டதாக இருப்பதும் இயற்கையான ஒன்று. இந்த இயற்கை ஒருவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று ஒருவருக்கொருவர் பாகுபடுத்திக் கொள்வதற்கல்ல, மாறாக ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதற்கும் அடையாளம் கண்டு கொள்வதற்கும் தான் என்று குறிப்பிடுகிறான். மூன்றாவது, ஒரு மனிதனுக்கு உயர்வையும் தாழ்வையும் முடிவு செய்வது, அதை அளப்பது அந்த மனிதனிடத்தில் இருக்கின்ற இறையச்சம்தான். ஹதீஸில் வருகின்றது, முஸ்லிம்கள் அனைவரும் சகோதரர்கள், இறையச்சத்தை கொண்டவர்களே தவிர அவர்கள் ஒருவர் மற்றவரை விட மேலானவராக இல்லை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் சமத்துவ மார்க்கம், தீண்டாமைக்கு எதிரான மார்க்கம். உலகில் பிறந்த அனைவரும் சமம். பிறப்பாலோ நிறத்தாலோ இனத்தாலோ மொழியாலோ ஒருவர் இன்னொருவரை விட உயரவும் முடியாது, தாழ்ந்து போகவும் முடியாது என்ற இஸ்லாத்தின் மிக உயர்ந்த கோட்பாடைத்தான் இந்த வசனமும் நபி மொழியும் நமக்கு எடுத்து எம்புகிறது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த தீண்டாமை உணர்வை இஸ்லாம் முற்றிலும் முறியடித்தது. வரலாற்று நிகழ்வுகளிலே பல விஷயங்களை பார்க்க முடியும். அக்ரா பின் ஹாபிஸ், உயைனா பின் ஹிஸ்ன் போன்ற மக்காவின் முக்கிய தலைவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வரும்பொழுது சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு
கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற ஏழை சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி அமர்ந்திருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் என்று அன்றைக்கு கருதப்பட்ட ஏழைகள் அமர்ந்திருப்பதை பார்த்து அவர் அதை இழிவாக கருதினார்கள். எனவே நபியை தனியாக அழைத்து, ஊரில் எங்களுக்கென்று தனி மரியாதை இருக்கிறது, உங்களோடு மிகவும் பிற்படுத்தப்பட்ட மனிதர்கள் அமர்ந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு சரிக்கு சமமாக நாங்களும் அமர்வதை மற்றவர்கள் பார்த்தால் எங்கள் மரியாதை போய்விடும். எனவே அவர்களோடு அமர்வதற்கு நாங்கள் வெட்கப்படுகிறோம். ஆதலால் நாங்கள் வரும்போது அவர்கள் உங்களோடு இருக்கக்கூடாது, நாங்கள் சென்று விட்டால் உங்களோடு அவர்களை அமர்த்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி என்று கூறிய போது, அதை எங்களுக்கு எழுதி தாருங்கள் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை எழுதி கொடுப்பதற்காக ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்த போது, சூரா அன்ஆம் அத்தியாயத்தின் 52வது வசனம் அருளப்பட்டது. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதுவதற்காக கொண்டு வரப்பட்ட அந்த காகிதத்தை தூக்கி எறிந்துவிட்டு எங்களை அழைத்து தன்னோடு அமர வைத்தார்கள் என்று அந்த நபித்தோழர்கள் கூறுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஏழை சஹாபாக்களை புறக்கணிப்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நோக்கம் அல்ல. மாறாக எப்படியாவது மக்கத்து தலைவர்களும் இந்த புனித இஸ்லாத்தில் நுழைந்து விட வேண்டும் என்ற பேராசையில்தான் அவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து கொண்டார்கள். இருந்தாலும் அல்லாஹ் உடனே உணர்த்தி விட்டான், உங்களோடு இருக்கிற அந்த பலவீனர்களை ஒதுக்கிவிட்டுத்தான் அவர்கள் ஈமான் கொள்ள வேண்டும் என்றால் அப்படிப்பட்ட தேவை கிடையாது என்று அல்லாஹ் இந்த வசனங்கள் வழியாக உணர்த்தினார். மக்கள் அனைவரும் எப்படியாவது நேர்வழி பெற்றுவிட வேண்டும் என்று பேராவல் கொண்டவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியாவது ஈமானிய காற்றை சுவைத்து விட வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த ஒரே காரணத்திற்காகத்தான் பல கட்டங்களில் பல சந்தர்ப்பங்களில் மக்காவாசிகள் வைக்கின்ற நிபந்தனைகளுக்கு இறங்கி போனார்கள். அப்படிப்பட்ட நிபந்தனைகள் ஒன்றுதான் இந்த நிபந்தனையும். தாழ்த்தப்பட்டவர்களுக்கு இணையாக எங்களால் உட்கார முடியாது என்ற அந்த கூற்றையும் ஏற்றுக்கொள்ள முன் வந்தார்கள். ஆனால் அல்லாஹ் வசனத்தை இறக்கிவிட்டான், அவர்களை விரட்டிவிட்டுதான் இவர்கள் இஸ்லாத்திற்கு வர வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்பதுதான் இந்த வசனத்தின் மறைமுகமான பொருள். ஆக இஸ்லாம் எக்காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் தீண்டாமையை ஒருபோதும் அனுமதித்ததில்லை. பிறப்பை வைத்து, நிறத்தை வைத்து, மொழியை வைத்து, இனத்தை வைத்து யாரும் யாரையும் தாழ்வாக நினைப்பதையோ பேசுவதையோ இஸ்லாம் என்றைக்கும் அனுமதித்ததில்லை. எனவே இஸ்லாம் தீண்டாமையை அடியோடு நீக்கிய மார்க்கம், தீண்டாமையை குழி தோண்டி புதைத்த மார்க்கம், தீண்டாமை உணர்வை சமூகத்திலிருந்து முற்றிலும் நீக்கி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் மரியாதையையும் கண்ணியத்தையும் கிடைக்க செய்த அற்புதமான ஒரு மார்க்கம் தான் இஸ்லாம். அப்படிப்பட்ட புனிதமான இஸ்லாத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் இந்த புனிதமான ரமலானின் பரக்கத்தினால் துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ், யா அல்லாஹ், முழு உலகத்திலும் சனாதனம் என்ற தீண்டாமை ஒளிந்து இஸ்லாம் கற்றுத் தருகின்ற சமத்துவமும் கண்ணியமும் ஓங்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட வாக்கியத்தை இந்த புனிதமான ரமலானில் வழங்கி அருள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.